நீங்க எப்படி சமைக்க போறீங்கன்னு இப்பவே தெரிஞ்சு போச்சு எனக்கு. சூப்பர் சார். நம்ம நல்லாவே சமைக்க மாட்டோம்னு கலாய்க்கிறாரா பைத்தியம். ஓ அப்ப பாருங்களே. கொஞ்சம் கக்கிது உப்புலாம். எடுத்து உப்பு கக்கிதா? டேய் உப்பாடா கக்கிது. அவன் சொல்லிட்டு போறான் ஜேகே. அவங்க எடுக்கிற முட்டாவே சூப்பரா இருக்கு. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். டக்குனு ஷோ ஆரம்பிக்கிறாங்களா பாரு. சரி ஆரம்பிக்கிறேன். போன வாட்டி நீங்க பண்ண மாதிரி இந்த வாட்டி குக்கிங் ஷோ பண்ண போறீங்க. ஏ வாவ் சூப்பரா இருக்கு போது சமைக்கிறது. எல்லாரும் வந்து உட்காருங்க. ஓ ஏன் அங்க இருக்கா தெரியாம இங்க வந்துட்டேன். ஐயோ ஐயோ வேணும்ட்டு பண்றானா தெரியாம பண்றான். சாரிப்பா தெரியாம ஆயிடுச்சு. போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி என்ன பண்ண போறோம்? ஜஜங்கிராமியானும் ஆனியன் கிம்ச்சி நல்லா இருக்கும். ஆமா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சத 2 டீமா பிரிச்சு செய்யுங்க. அப்ப சரி. நல்லா சமைக்காதவங்க டீம்ல இருந்தா ரொம்ப கஷ்டமா போயிடும். என்ன குத்தி காட்டுற மாதிரியே இருக்கு. நம்ம சமைக்க போயிடலாமா? அதுக்குள்ளயா சமைக்கவே ஆரம்பிச்சிடலாமே. 2 டீமா பிரிஞ்சு நீங்க என்ன சாப்பாடு செய்ய போறீங்களோ முடிவு பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கு ஜஜங்கிராமியன் பண்ணணும். நீங்க என்னடா பண்ண போறீங்க? சீக்கிரம் முடிவு பண்ணிடுங்க. நீங்க எது பண்ணாலும் சாப்பிடுற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா சாப்பிட போறது நான் தான். நேடா மச்சான் அவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு பேசுறப்ப. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு எபிசோட்ல சுகா இருக்க மாட்டான். இருக்க மாட்டான். அவன் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கா இப்ப. வேற ஒண்ணும் இல்ல गाइस. நோரன் செக்கோட இன்னொரு பேரு அதான்டா கிம்ச்சி. கிம்ச்சி டொமேட்டோ. ஐயோ தப்பா சொல்லிட்டேனே. என்ன சார் உங்களுக்கு இது கூட தெரியல? பெரிய செஃப்பா இருக்கீங்க. இந்த மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ்ல எதை கலப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? முதல்ல தெரிஞ்சதுனால தான் ஆன்சர் பண்ணா. இப்ப சரி இது சண்டையில போய் முடிச்சிரும் போல. நம்ம இப்ப எபிசோட் இப்ப சிரிப்பு மூட்ற வாயை மூட்டி இருடா. நான் கஷ்டத்தை பேசுறேன் நீ சிரிக்கிற. ஏ டீம் பி டீம்ல 2 டீம் பிரிச்சிருக்கோம். அந்தந்த டீமுக்கு ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்ஸ் கொடுப்போம். அதை வச்சு அவங்க சமைக்கணும். வெங்காயமும் கேபேஜும் நாங்க எடுத்துக்கிறோம். ஆமா அதை வச்சு நாங்க டிஷ் பண்ணிக்கிறோம். ஓகே சமைக்க ஆரம்பிக்கலாம். இதுல ஈஸியான டிஷ்ஷும் டேஸ்டான டிஷ்ஷும் நல்லா பண்ணலாம். எனக்கு மூளை இருக்கு. ஆமா எங்களோட திறமை நீங்க இதுல பாப்பீங்க. அவங்க பாருங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கும் அதே இன்கிரிடியன்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மாத்திக்கலாம். ஜீவன் ஜாப்னா 3 பேருமே வெங்காயமா? எங்களுக்கு அதான் வேணும். இல்ல கேபேஜ் தான் வேணும். அப்ப கேபேஜ் எடுத்தவங்க ஒரு டீம் ஆயிடுங்க, வெங்காயம் எடுத்தவங்க ஒரு டீம் ஆயிடுங்க. போச்சுடா. அப்ப நான் ஆரம் டீமா? சூப்பர். நான் ஜின் டீம். ஆரம் நீ ஒழுங்கா சமைக்க போறதுல நீங்க தான் தானே ஆசைப்பட்டு சூஸ் பண்ணேன். இப்ப சம உங்க எல்லாருக்கும் ரெசிபி கொடுத்துருக்கோம். அதை பார்த்து படிச்சு பண்ணுங்க. ரெசிபி கொடுத்துட்டாங்களாண்டா. நல்லவேளை அதையாச்சும் பார்த்து சமைக்கலாமே. முதல்ல எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி நில்லுங்க. ரெடி ஆயிட்டீங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கலாம். என்ன போட்டிருக்குன்னு பார்த்துட்டு எடுத்து சமைக்க முதல்ல ஆரம்பிக்கலாம். கேபேஜ் எடுத்துறடா. கேபேஜ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான். இதை கழுவணுமா? முதலில் கேபேஜை நறுக்கவும், பிறகு தண்ணியில் போட்டு அலசவும். இத என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமாப்பா? ஃபர்ஸ்டே ஒழுங்கா போடுவீங்களா? விடுங்க கையில வரத எடுத்து போடுவோம். அந்த டீம்ல சின்ன இருக்கான்டா. அப்பவே தெரிஞ்சு வச்சு அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு. அப்போதைக்கு நம்ம இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கோம் வேஸ்டா. பேசாம சமைங்கடா முதல்ல. இதெல்லாம் எப்படி நீங்க அலசுவீங்கன்னு தெரியுமாப்பா உங்களுக்கு? இந்த வெங்காயத்தை எப்படி பண்ணணும் பண்ணு. அது வந்து செஃப் நான் அந்த சும்மா எனக்கு வர மாதிரி பண்ணுவேன். இங்க கொடுங்க. கத்தியை வச்சு வெட்டலாம் கூடாதப்பா. அப்படி ஒரு கீரைல போடு. புரியுது செஃப் புரியுது. அப்படிதானா? இந்த மாதிரி கீரை விடு. இதுல எல்லாத்தையுமே சாப்பிடலாம். சில பேர் சாப்பிடாம இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னு நீங்க கட் பண்ணிக்கோங்க. இல்ல செஃப் வெட்டுற அளவுக்கு டைம் இல்ல. நீங்க எப்படி சமைக்க போறீங்கன்னு இப்பவே தெரிஞ்சு போச்சு எனக்கு. சூப்பர் சார். நம்ம நல்லாவே சமைக்க மாட்டோம்னு கலாய்க்கிறாரா பைத்தியம். ஓ அப்ப பரவாயில்லையா? கொடுப்பா நானே கிளவுஸை போட்டு விடுறேன். அட பரவாயில்ல விடுங்க செஃப் இருக்கட்டும். ஐயோ நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஒரு கூச்சமா இருக்கே. ஐயோ தம்பி இரு. இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் எல்லாம் மடிச்சு விடணும். இல்லாட்டி எதாச்சும் தூசி இருந்துச்சுன்னா அதுல விழுந்துடாதா? பாத்துப்பா. கொஞ்சம் கூட சுத்தமா சமைக்க மாட்டானே. இதெல்லாம் போட வேண்டியதெல்லாம் நான் போட்டுட்டேன். இப்ப நம்ம இதை பரட்டணுமா? எப்படி? இந்த மாதிரி. சரி கேபேஜ் என்னடா ஒரே போடாம இப்படி போட்டுட்டு இருக்கானுங்க. அப்படிதான் ஒரு வெட்ட சொன்னாரு. இப்படிதானடா வெட்டணும். காட்டு. இப்படிதான். செஃப் மிக்ஸி தூக்கி அடிக்குது செஃப். இதை ஒழுங்கா மாட்ட தெரியல. எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணணும்? இந்த வரேன் இருப்பா. என்னடா இது? இதோ இப்படி போடணும். டைட்டா நீ மூடிட்டு தான் மிக்ஸியை போடணும். துறப்பிலே வச்சுட்டு மிக்ஸியை போட்டு வச்சுக்கோ. எல்லாமே மூஞ்சில தெரிஞ்சிரும் பாத்துக்க. இப்ப மிக்ஸி ஆன் பண்ணி பாப்போம். ஒழுங்கா ஓட விடு. மேல ஒரு கை வச்சு போடுறா.
அரைஞ்ச மாதிரியே தெரியல, இன்னும் நிறைய அரை. இது எவ்வளோ அளவுக்கு செஃப் அரையணும்? இந்த மிக்ஸி தான் ஒழுங்கா ஒர்க் ஆகல, ஓட்ட மிக்ஸியா இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி வரணும்ப்பா. இங்க வேற அவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே முடிக்கல, அதுக்குள்ள நம்ம எவ்வளவு வந்துட்டோம் பாத்தியா? ஜின்னே இல்லைன்னா கூட நம்ம ஜெயிச்சிருவோம். என்னடா என்ன சொன்னீங்க? இல்லையே, உன்னாலதான் நம்ம டீமே நிக்குதுன்னு. கிஞ்சிக்கான மசாலா வேணும் இப்ப பண்ணணும். ஏய் ஜிம்மி, நல்லா சமைக்கிறியே, பரவாயில்லையே. டேரா நீ போட்டு குடிக்கிட்டே போற, பேசாம நில்றா. இருடா, எவ்வளவு குடின்னு தெரியும் பட்ட நல்லாவும் இருக்காது. ஜார திறக்கணும்டா, மிக்ஸி ஜார. இரு நான் திறக்கிறேன், நீ பிடிச்சி கஷ்டு. சூடா வர இருக்கு, திறக்க மாட்டேங்குது. நம்ம சாப்பாடோட ஸ்டெப்பு கொஞ்சம் கஷ்டமோ? உங்களுக்கு கஷ்டம் தான், ஆனா டேஸ்ட் சூப்பரா வரும். இன்னும் ஒரு வாட்டி மட்டும் தான், இன்னும் ஒரு வாட்டி. ஏற்கனவே நிறைய வாட்டி அலசிட்டேன்னு. இந்த டீம்ல முழுக்க முழுக்க நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். நீங்க 2 பேரும் ஒண்ணுமே சேம பேசாம நினைக்கிறீங்கடா. இப்போ கூட வேலை பார்த்துட்டு இருக்க ஆரம். இப்படி கொஞ்சமா ஒட்டி இருக்கிற மசாலாலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதையும் வலிச்சு எடுத்துடணும். என்ன ஜங்குக், கொஞ்சமா ஒட்டி இருக்கிறத கூட வலிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க போல. ஆமா செஃப், அதெல்லாம் முக்கியம் தான் செஃப், ஏன் தூக்கி போடணும்? இப்போ சாப்பிட்டு பார்க்குறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நானும் டேஸ்ட் பண்றேன். இல்ல செஃப், நாங்க முடிச்சுட்டு அப்புறம் தரோம் உங்களுக்கு. எவ்வளவு வரைக்கும் சமைச்சிருக்கேன்? கொஞ்சம் சமைச்சிருக்கேன் செஃப், இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு இந்த பவுலிங் இருக்கு? அடுத்து நான் வேற ஸ்டெப் செய்ய போறேன். பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கிம்ச்சி பண்றாங்க. அந்த வெங்காயத்தை எடுங்கப்பா. நான் எடுத்துனேன் செஃப். இங்க கொஞ்சம் இருக்கு பாருங்க, இது வேஸ்ட் பண்ணாம எடுத்துக்கோங்க. சமையல்னு வந்துட்டா ஜின்னு பேசாம அமைதியா சமைக்கிறாப்ல. இரா சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு ஒரு ரூபாய் கொடுக்க இருந்துச்சு. இந்தா பறக்காத ஆகவி. ஐயோ போட்டு கொதறானு. இந்தா நீயே ஃபுல்லாக எடுத்துக்க. அவங்க இப்ப பண்ண மாதிரி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கா? இல்ல செஃப், இன்னும் சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு ஒண்ணுமே கொண்டு வரலையா நீங்க? வேலையை முடிக்கடா, அவர் வேற கத்துறாரு. அவங்க எவ்வளவு செஞ்சுட்டாங்க. இரா அவருக்கு ஒரே கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவாரு. இந்தாங்க இதை பிடிங்க, இதை சாப்பிட்டு கிளம்பிடுங்க. அவரை துரத்தி விட்டுட்டான் இவன். வேற என்ன சமைச்சிருக்கீங்க நீங்க? அதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்ல செஃப், அதோட கிளம்புங்க. உங்க சாப்பாடு டேஸ்ட் இப்படி தான் இருக்குதா? பரவாயில்ல, கொஞ்சம் கக்கிது உப்புலாம். எடுத்து உப்பு கக்கிதா? இது உப்பாடா கக்கிது. அவன் சொல்லிட்டு போறான் ஜேக்கு. அவங்க எடுக்கிற முட்டாப்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் என்ன சமைச்சிருக்கீங்க காமிங்க. இதெல்லாம் என்னதுடா? மாவா இருக்கு. அது நான் ஃபர்ஸ்டே பிசைஞ்சு வச்ச மாவுடா. உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நான் தானே கஷ்டப்பட்டு சமைச்சேன். இந்த மாதிரி பண்ணப்பா. ஓ, இந்த மாதிரி வெட்டிட்டீனா ஈஸியா வேலை முடிஞ்சிருமே. ஏன் ஒன்னொன்னு வெட்டிக்கிட்டு இருக்க? அப்படி சொல்லுங்க சார். நீங்க என்ன சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்க? வேகமா பண்ணுங்க, டைம் கம்மியா இருக்குல்ல, சீக்கிரம் பண்ணுங்க. இது எந்த மாதிரி பண்ணணும்னு தெளிவா சொல்லுங்க சார். அதுவா, இங்க பாருப்பா, இந்த மாவை கையில எடுத்துட்டு இந்த மாதிரி இழுக்கணும். எடுத்து அந்த மாதிரி இழுக்கணுமா? அப்ப நாங்க இங்க பண்ணது எல்லாமே வேஸ்ட் தானா? ஐயோ, இது இந்த மாதிரி பண்ணணும் போல. அந்த டீமை பாரு எவ்வளவு தூரம் போயிட்டாங்கன்னு. உனக்கு வெக்கமா இல்ல? சீக்கிரம் சமாடா. ஜிமீன் என்ன ஓட்டிட்ட பின் தங்கி இருக்கு பாத்துக்க. அத நாங்க பாத்துக்கிறோம் செஃப், நீங்க பேசாம ஏத்தி விட பாருங்க. இந்த ஆளை ஏத்தி விடுறான்டா. நான் ஏத்தி விடுறேனா? ஐயோ, சாப்பாடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப இது புது விதமான சமையல் செஃப். ஆனியன் கிம்ச்சி டீம் என்ன பண்றாங்கன்னே தெரியலப்பா. ஆமா சார், இங்க இருந்து அங்க போய் இருந்தாலும் குறை சொல்றான் பத்தியா? நம்பவே முடியாதுடா. ஆமாண்டா, அந்த 3 பேர் வர இந்த ஆளுக்கு ஒத்து ஊதுறானுங்க. நீ ஒத்து ஊதுறாங்கன்னு சொல்லிட்டேன், நான் காதுல வாங்கிட்டேன். நாங்க அந்த 3 பேர் சொன்னோம் சார், உங்கள இல்ல. அப்ப அவரை திட்டுறது ஒரு காதுல விழுவுது, எதுவும் சொல்ல மாட்டாரு போல. இந்த டீம்ல டே எல்லாம் பாரு எப்படி சமைச்சுக்கிட்டு இருக்காப்லன்னு. நீங்களும் தான் இருக்கீங்களே, பொறுமையா இருக்கீங்க. செஃப்னா எல்லாருக்கும் உதவி பண்ணணும், ஒரு டீமுக்கு மட்டும் உதவி பண்றீங்க. நான் உனக்கு என்ன உதவி பண்ணல? பேச்சுக்கு இப்ப வந்து நிக்கிறாரு பத்தியா? உதவின்ற பேர்ல ஏதோ ஒரு பாக்கெட்டை கையில கொடுத்துட்டு போறாரு. இல்ல தம்பி, நான் பார்சல் பாக்குறேன்னு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா? அதான் சார், அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க பரம பிடிச்சவங்க சார், என்ன வேணா சொல்லுவாங்க. எது? டேய், நம்ம பரம பிடிச்சவங்களாண்டா. இப்ப கூட பாருங்க, அந்த டீம் சைடுல தான் நின்னுட்டு இருக்காரு, நம்ம கூட நிக்கிறாரு. இதுல பாதி ஊத்தணும். ஓகே. டேய், நான் அப்ப கேட்க சொன்னதை கேளுடா வி, சீக்கிரம். செஃப், நீங்க ஸ்டார்டிங்ல இத சொல்லவே இல்ல. என்ன சொல்லல? பிரைஸ். என்ன பிரைஸ் அப்படின்ற வார்த்தையை நான் ஃபர்ஸ்ட் விடலையே. என்ன சொல்றீங்க நீங்க? யார் ஜெயிக்கிறாங்களோ உங்களுக்கு என்ன பிரைஸ் தருவீங்கன்னு கேட்டேன். பிரைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு நாமத்தை போட்டு அனுப்பிச்சிருவாங்க பருப்ப. என்ன சார் அப்படியா? பிரைஸ் எல்லாம் என்னப்பா கேக்குறீங்க? போச்சுப்பா, அவ்வளவுதான், இதுல தெரிஞ்சு போச்சு. பிரைஸ் கிடையாது போல. இப்பயே மொட்டை அடிச்சிட்டாங்க. ரன் பிடிஎஸ் பொறுத்தவரை பரிசுலாம் கிடைக்காது, பரிசு கொடுத்து தான் பழக்கமே. நீங்க இதை மாத்துறீங்களா? நான் என்னத்த மாத்துறேன்? பரிசு தரமா தடுக்கிறீங்கல்ல. ஆமா, பரம்பரையா ரன் பிடிஎஸ்ல வின் பண்ணதுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. ரன் பிடிஎஸ்ல நீங்க 7 பேர் மட்டும் விளையாண்டா உங்களுக்கு பிரைஸ் கொடுத்தா ஓகே. இப்ப நான் வேற இருக்கேன்ல, பிரைஸ் கொடுக்கலன்னா சரி, எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அந்த டீம் தானே ஜெயிக்க போகுது. இப்ப பாத்தியா, ஜின்னு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டான், நல்லா க்ளோஸ் ஆகிட்டான், அப்பதான் ஜெயிக்க வைப்பாங்கன்னு. நீ வந்து பாத்தியா எங்க டீமோட நிலவரத்தை? பார்க்காம பேசாதீங்க 3 பேரும். அவங்க எப்பவுமே அப்படிதான்ப்பா. அதான் தெரியுது, பிரச்சனை பண்ணிட்டே இருப்பானுங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இந்த செஃப் அந்த டீம் தானே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம நல்லா சமைச்சாலும் அவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க போல. இதெல்லாம் என்னது? இல்ல, இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக அவங்க என்ன நம்ம
பண்றாங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னதே நம்ம பாட்டு பேசாம சமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஜேகே வெட்டி வந்து இல்லாததெல்லாம் கிளப்பி விடுறான் பாத்தியா இன்னும் உங்க டீம் ஜெயிச்சிருச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா எல்லாரும் சமைச்சு முடிச்சாச்சப்பா டைம் ஆயிடுச்சு டிஷ் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க சாப்பாடு ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கே நல்லா தான் இருக்கும் ஷெஃப் ஜீமன் டீம் என்ன பண்ணிருக்கீங்க கடைசி எங்களோட சாப்பாடு நாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டோம் வாயிலே வைக்க முடியாத லெவலா என்னது அப்படி ஒத்தி வைக்கிறீங்க நல்லாவா இல்ல அதானே சாப்பிட்டு பார்க்க விடுங்கப்பா வெயிட் பண்ணுங்கடா நான் 2 பேருக்கு பாதி பாதி பங்கு போட்டு தரேன்ப்பா டேய் நம்ம சாப்பாடு சூப்பரா இருக்குடா ஆமா உங்களுக்கு நல்லா தான் இருக்கு டேய் நம்மளுக்கு நல்லா தான் இருக்குடா நல்லா காரமா இருக்குப்பா வெக்கத்தை விட்டு கேக்குறேன் எனக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க முடியுமா முடியாது போடா ஆஹா அற்புதமா டேஸ்டா இருக்கே சூப்பர் டேஸ்ட் அந்த சாப்பாடு நான் பண்ண சாப்பாடும் சூப்பரா இருக்கு நான் தான் ஃபுட் ரிவ்யூவர் கேமராக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன் கேமரா இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க பரவாயில்லையே நீங்களா நல்லா சமைக்கிறீங்களே நானும் ஜீவன் மாதிரி ரிவ்யூ பண்றேன் பாருங்க கைஸ் தள்ளி போடா எனக்கு அந்த சாப்பாடு வேணும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன்ல இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ற சாப்பாடுனா இப்படி தான் இருக்கணும் உங்க டீம் சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு எப்பா உங்க வார்த்தை வந்திருக்க ஆச்சரியம் தான் இது டேஸ்ட் நல்லா இருக்குடா வீரபகன் உங்களுக்கு ஒரு வாய் வேணாப்பா அப்ப சரி ரொம்ப நல்லது சரி வின்னர் யாருன்னு இந்த செஃப் சொல்லவே மாட்டாரு எப்ப பார்த்தாலும் சமைச்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு பிரிச்சு சாப்பிட கொடுத்துருவாரு டேஸ்டா பார்க்க மாட்டாரு அப்படிதான்ப்பா பண்ணனா எனக்கு சாப்பிடுற மாதிரி நான் மட்டும் வேற ஒண்ணுமே பார்க்கல அது சரி ஆரம்பமா சாப்பிட்டுக்கிட்டு மட்டும் தான் இருக்கான் இந்த சாப்பாடும் நல்லா இருக்கு பாவம் சுகர் தான் இங்க இல்ல நம்ம சமைச்சதை சாப்பிடணும் உனக்கு என்ன தலை எழுத்தா வீட்டுல ஜாலியா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான் அவன் அவனை பத்தி தெரியாது எனக்கு ஆமா அதுவும் சரிதான் வகை வகையா வாங்கி சாப்பிடுவான் செஃப் எந்த ரிசல்ட் சொல்லல அப்படின்னா முடிவு நம்ம சாப்பாடு தான் நல்லா இருந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் வியூவர்ஸுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நாங்க தான் நல்லா சமைச்சோன்னு நீங்க நல்லா சமைச்சீங்க தான் ஒத்துக்கிறேன் உங்க சாப்பாடு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எங்களை விட பாராட்டுக்கள் நீ ஏன் சும்மா ஒத்துக்கிட்டே ஜீவன் ஓவர் ஆடுறான் ஏன்னா அவன் தானே சமைச்சான் அதான் அப்படி சொல்றான் ஜீமினும் நல்லா தான் சமைச்சான் ஆமா அவனை கலாய்க்க முடியாது ஓகே இந்த செஃப் வந்து ரொம்ப சந்தோஷம் போன வாட்டி வந்த மாதிரியே இந்த வாட்டியும் ஜாலியா இருந்தாரு ஓகே அடுத்தடுத்த எபிசோடு நம்ம இந்த செஃபோட சேர்ந்து சம போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப நல்லதுப்பா